இனிமே முதலமைச்சர் விஜய்ங்கிறத தூக்கிட்டு டுபாங்கூர் விஜய்னு வச்சா கரெக்டா இருக்கும். ஏன்னா சட்டசபையில தான் உளறாருன்னு பார்த்தா பதவியேற்பலை உளறி வச்சிருக்காரு. உளறதே விஜய்க்கு வேலையா போச்சு. இன்னொரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் நாங்க உங்களுக்கு செய்யறோம் தலைவாங்கிற மாதிரி ஆன்லைன்ல அபியூஸ் மெசேஜா பெண்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த சிங்கப்படை அதிரடிப்படை, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணுக்கு சைன் போட்டார்ல, அதை உடனடியா கொண்டு வந்து இந்த தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸை பிடிச்சுதான் ஜெயில போடணும் போல இருக்கு. இன்னொரு பக்கம் ரோடுல பட்டாசு வெடிக்கிறது என்ன, போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துறதுன்னா ஐயோ இந்த தாவேகா தாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. விஜய் சொன்னார்ல, நான் மட்டும் சிஎம் ஆனா சட்ட ஒழுங்க கையில கொண்டு வருவேன், தப்பு பண்றவங்கள ஜெயில போடுவேன்னு இந்த தாவேகா கும்பலை பிடிச்சதான் ஜெயில போகணும் போல இருக்கு. ஏன்னா பண்ற எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதாவது எங்களை அப்படி சொல்லாதீங்க, அதாவது தற்கூறிகள்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாலுமே மீண்டும் மீண்டும் அதை நிரூபிக்கிற மாதிரி சட்டசபையில சில வேலை பார்த்து வச்சிருக்காங்க. என்னதான் ஆச்சு தாவேகாவுக்கு? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பொதுவாவே முதலமைச்சர்கள் பதவியேற்கிறப்போ அவங்களோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்னு பொதுமக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதன்படி பார்த்தா கடந்த கால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் ஃப்ரீயா பஸ்ல போய்க்கலாங்கிற மகளிர் விடியல் பயணங்கிற திட்டத்துக்கு முதல்ல சைன் போட்டாரு. இந்த திட்டம் இப்ப வரைக்கும் அமல்ல இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுமே இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் எதுக்கு முதல் கையெழுத்து போடுவாருன்னு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா எகிரி போயிருக்க, நான் போடுறேன் பாருங்க சைனுங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம்ல சைன் போட்டிருக்காரு. அந்த ஸ்கீம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி தாவேகா தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாசத்துக்கு எல்லா வீட்டுக்கும் 200 யூனிட் ஃப்ரீயா தருவன்னு சொல்லி வச்சிருந்தாருங்க. அவ்வளவுதான், நம்ம அண்ணன் மின்சாரத்தை இலவசமா கொடுக்கறன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஏசிய வாங்கி வச்சு நம்ம பாட்டுக்கு சம்மர் காலத்துல ஃப்ரீயா இருந்துக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வச்சாம்பாரு ஆப்புங்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா விஜய் முதல் கையெழுத்தா என்ன போட்டிருக்காருன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் ஃப்ரீயாமா. அதாவது 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீயாமா. அதுவும் 500 யூனிட் குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாமா. அதாவது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிற மாதிரி வளரி வச்சிருக்காரு. சரி, இதுதான் இப்படி பண்ணிருக்காருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பதவியேற்கும் போது கடவுள் மேல ஆணையா அப்படின்னு உறுதிமொழி ஏத்து பதவியேத்தாரு முதலமைச்சர் விஜய். இன்னொரு பக்கம் சட்டசபைக்குள்ள உளமாற உறுதியளிக்கிறேன்னு கடவுள்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணாம எம்எல்ஏவா பதவியேற்றிருக்காரு. இல்ல எங்களுக்கு புரியல, என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? சட்டசபையில ஒண்ணு பண்றீங்க, பொதுமக்கள் முன்னாடி ஒண்ணு பண்றீங்க, அப்போ உங்களுக்கே தெளிவில்லைங்கிறது தானே நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. சோ சட்டசபையில உளறதும் பதவியேற்புல உளறதும்னு விஜய் அண்ணன் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் பயங்கர ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் உமன் ஸ்டோரியில தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் கடிச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா ஆபாசமாவும் இழிவாவும் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு சும்மா விடுமா, அழகா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருச்சு. அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மாற்றம் சொல்றீங்களே, உங்க மாற்றம் இதுதானான்னு அந்த பொண்ணு போட்டு பொழந்து கட்டியிருக்கு. இந்த விஜய் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு கொண்டு வரேன்னு சொன்னார்ல, அதை கொண்டு இந்த தாவேகா கும்பலை தான் தூக்கி ஜெயில போடணும் போல இருக்கு. ஏன்னா எந்த பெண் என்ன கருத்தை சொன்னாலும் விமர்சனம் பண்ணாலும் சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல அந்த பொண்ணு ஆபாசமா பேசுறதும் இழிவா பேசுறதும் கொச்சையா பேசுறதுங்கிற எல்லா செயல்களையும் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தலைவா உங்களுக்கு நான் கேஸ் மேல கேஸ் வாங்கி தரேங்கிற மாதிரி தாவேகா கும்பல் வேற ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வரிசையா சொல்ற ஒன்னொன்னா கேளுங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய P4 பேசின் பிரிட்ஜ்ங்கிற காவல் நிலையத்தை கொளுத்தி போட்டிருக்காங்கங்க. அந்த காவல் நிலையம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது நாங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, இனிமே தமிழ்நாட்டு எங்க கண்ட்ரோல்ங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது எரிப்பாங்களா, அந்த மாதிரியான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டுமா, இன்னொன்னு இருக்கு.
திருவள்ளூர் நெடுஞ்சாலையில பட்டாசு வைக்கிறங்கிற பேர்வழியில போற வார வாகனங்களுக்கு இடையில பட்டாசு வச்சிருக்காங்க. அதாவது பட்டாசு தானே ஈஸியா தோணும், ஆனா வாகனங்களுக்கு இடையில வைக்கும் போது அந்த பட்டாசு தெரியாதனமா வாகனம் இருக்கக்கூடிய பெட்ரோல் பகுதியில பட்டுச்சுன்னா அந்த வாகனமே வெடிச்சு சிதறி அந்த பகுதியிலேயே பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க பண்ணுவாங்களா? நெடுஞ்சாலையில பொதுமக்களுக்கு அவதூறு விளைக்கிற மாதிரி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க இந்த தாவேக கும்பல். இது மட்டுமா, இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா, திமுகவோட ஊராட்சி தலைவரோட வீட்டுக்குள்ள கலவரம் பண்ணிருக்காங்க, வீட்டையே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இதுவுமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, தாவேகாவினர் தான் இப்படி கேஸ்ல மாட்டுவாங்கன்னு பார்த்தா தாவேகா எம்எல்ஏக்களும் இப்ப கேஸ்ல மாட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஏடிஆர்ங்கிற அமைப்பு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தாவேகால இருக்கக்கூடிய 41 எம்எல்ஏக்கள் மேல குற்ற வழக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இருக்கிற பண்பட்ட கட்சிகள்ல பழங்காலமா இருக்கிற கட்சிகள்லயே இப்ப வந்திருக்க தாவேகா கட்சி எம்எல்ஏக்கள் அதாவது 41 பேர் மேல குற்ற வழக்கு இருக்கிறதா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல நான் வந்துட்டேன்னா சட்ட ஒழுங்கா தூக்கி பிடிப்பேன், அதை நான் தடுப்பேன், எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு சொல்றவரு இவங்க கட்சியிலேயே அக்யூஸ்ட் இருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சாரா, இல்ல கண்டுபிடிச்சிட்டும் அமைதியா இருக்காருங்கிறத அவரு தான் விளக்கம் தரணும். சரி, இது மட்டுமா தாவேகா எம்எல்ஏக்கள் பண்ணாங்க? வேற ஒரு சம்பவமும் இருக்கு. அதாவது இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் மிஸ் ரிப்போர்ட் கார்டு கேட்கும்போது மிஸ் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்குதான் முதல் நாள், அதுவும் பதவி ஏற்கிற நாள்ல அமைச்சரா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் எம்எல்ஏ சர்டிபிகேட்டை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. சட்டசபைக்கு வந்து சபாநாயகர் பதவி ஏற்க சொல்லும் போது சரியான பல்ப் ஆயிருச்சு, பிளேஸ்ல போயிட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் கடைசியா தான் பதவி ஏற்றிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, தாவேகா எம்எல்ஏக்களும் அறியாமையில் இருக்காங்க தான் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இன்னொரு எம்எல்ஏவும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, வேளச்சேரி சேர்ந்த தாவேகா எம்எல்ஏ தன்னோட எம்எல்ஏ சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் பதவி ஏற்கிறதுக்கு பதிலா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவரோட எம்எல்ஏ சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் பதவி ஏற்றிருக்காரு. இது பயங்கரமா இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது தாவேகா சட்டசபைக்குள்ள போட்டும் அப்புறம் இருக்கும் பாருங்க ஃபன்னு பலரும் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் இப்ப தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாமே அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபையில தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் விஜய பொறுத்த வரைக்கும் பார்க்கவே பாவமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ ப்ரிவிலேஜா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பாட்டுக்கு ஏசியில உள்ள கேரவன்ல இருந்தவர் ஃபோன் யூஸ் பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பாரு, வேணா தூங்குவாரு, ஷூட்டிங்னா போவாரு, டேக் எடுப்பாரு, ப்ராம்ப்ட் பாப்பாரு, ஆக்ட் பண்ணுவாரு, வருவாரு, கேன்சல் பண்ணுவாருன்னு அவர் இஷ்டம் போல இருந்தாரு. எப்பதான் வந்துச்சு இந்த முதலமைச்சர் கனவுங்கிற மாதிரி அடிச்சு புடிச்சு இப்ப முதலமைச்சர் ஆனாலும் கூட சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது காலையில ஆரம்பிச்ச எம்எல்ஏக்கள் பதவியேற்பு மதியம் தான் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பதவியேற்பு போச்சு. அங்க உள்ள செல்போனும் யூஸ் பண்ண முடியாம முன்னாடி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வேற இடத்த கொடுத்துட்டாங்க முதலமைச்சருங்கிறனால விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி கோட்டை அட்ஜஸ்ட் பண்றாரு, அங்க பாக்குறாரு, இங்க பாக்குறாரு, சிரிக்கிறாரு, எந்திரிக்கிறாரு. அவருக்கு எப்படி டைம் பாஸ் பண்றதுன்னே தெரியல. பேசாம ஆக்டரா நிம்மதியா இருக்கிறத விட்டு முதலமைச்சர் ஆவான்னு சொல்லி வந்து உட்காந்து இப்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம், அதாவது எங்களை தற்கொலைகள்னா சொல்லாதீங்கன்னு தாவேகாவினர் சொன்னாலுமே மணிக்கு ஒரு தடவை நீங்க தற்கொலைகள்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தாவேகா அரசு தாங்க இருக்கிறதுலயே முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்கன்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க இதை ஆராய்ஞ்சு சொன்னாங்களா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவங்க டேட்டாவை ரொம்ப கரெக்டா வச்சிருக்கணும், கரெக்டா பேசணும். அதுவும் புதுசா பதவி ஏற்றிருக்கிறதுனால எல்லாருமே அவங்கள பார்ப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது கூட நோட்டீஸ் பண்ணாம தாவேகா தான் முதல்ல வெள்ளரிக்கை கொடுத்துருக்குன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. அதாவது விஜய் அப்பப்போ சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு. அது இந்த கான்ஃபிடென்ட் தான் போல இருக்கு. தப்பான ஒரு விஷயத்த சரியா சொல்றதுல கான்ஃபிடென்ட் தாவேகாக்காரவங்களுக்கு சொல்லியா கொடுக்க வேணும். உண்மையாமே கீர்த்தனா சொல்ற மாதிரி தாவேகா தான் முதல் தடவை வெள்ளை அறிக்கை வெளியிடுதா? கிடையவே கிடையாது.
அதாவது திமுக அரசு வெளியிட்டிருக்காங்க, அதிமுக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இதெல்லாம் எதையுமே தெரியாம இவங்க அண்ணன் தான் முதல்ல ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டையே திருப்பி போடுறங்கிற மாதிரி பில்டப் விட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல தமிழ்நாட்டை தாவேகாவினர் காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா தாவேகாக்காரவங்ககிட்ட இருந்ததா தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழல் போய்கிட்டு இருக்கு. பதவியேற்ற ஒரு நாளையே இவ்வளோ அட்ராசிட்டி பண்றாங்கன்னா இவங்கள பத்தினா உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.